வணக்கம் நண்பர்களே. ஒரு காரியம் செய்யணும், திடீர்னு உங்களுக்கு மனசில் ஒரு சஞ்சலம், சந்தேகம் வருது. இந்த காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், புதனும் சுக்கிரனும் புதன் குரு இந்த ரெண்டு பேருமே சாத்வீக கிரகங்கள். சூரியன் சுக்கிரன் சந்திரன் இவங்கெல்லாம் ராட்சச கிரகங்கள். ராட்சச கிரகங்கள். செவ்வாய் சனி ராகு கேது தாமச கிரகங்கள். அப்போ உங்களுக்கு தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த குருவும் புதனும் வர்ற மாதிரி தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் இது எல்லாமே பிராணன் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தால் போகக்கூடிய காரியம் 100% சக்ஸஸ் ஆகும். இதில் பாதி ராட்சச கிரகங்களும் பாதி சாத்விகம் இருந்தால் 50% சக்ஸஸ் ஆகும். எல்லாமே தாமச கிரகங்களாக இருந்தால் சக்ஸஸ் ஆகாது. பாதி தாமசமும் பாதி சாத்வீகமும் இருந்ததுன்னா 50% சக்ஸஸ் ஆகும். ராட்சச கிரகங்கள் பாதியும் தாமச கிரகங்கள் பாதியும் இருந்தால் ஒரு 25% சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செய்யலாம். இன்னொரு சூக்ஷமமும் இருக்குது. நீங்கள் பஞ்சாங்கத்தை கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், பிரபாலாரிஷ்ட யோகம் அப்படின்னு இருக்கும். சித்த யோகமும் அமிர்த யோகமும் நல்லது. ஒரு நாளில் என்ன நட்சத்திரத்தில் போனால் அது என்ன விதமான யோகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு போகிறதுங்க. இதே மெத்தடு தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் அப்படின்னு இருக்குது. சனி தசா நடக்குது. உங்கள் ஜாதகத்தில் சனி என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ராகு புக்தி நடக்குது. ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். சுக்கிரன் அந்தரம் நடக்குது. சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். புதன் சூக்ஷமம் நடக்குது. அவர் என்ன நட்சத்திரத்துக்கான பாருங்க. பிராணன் சந்திரன் பிராணன் நடக்குது. என்ன நட்சத்திரம் பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி பஞ்சாந்து கடைசியில் செவ்வாய்க்கிழமை என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன யோகம் அப்படின்னு ஒரு பேப்பரில் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியம் எத்தனை % சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு தெளிவாகவே தெரியும். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது நான் கண்டுபிடிச்சதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே படித்தது, கேட்டது, பார்த்தது. துட்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. இதுதான் என்னுடைய அடிப்படையான கொள்கை. தினந்தோறும் 4-5 மணி நேரம் படிக்கணும். ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஜோதிஷம். ஜோதிடம் என்னும் அறிவியல், இது சயின்ஸ். இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே உண்மை. சாணக்கியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சயின்ஸ் வில் நாட் டூ மிஸ்டேக், சயின்டிஸ்ட் வில் டூ மிஸ்டேக். சாஸ்திரம் தவறு செய்யாது. நாம் சொல்லக்கூடிய வகையிலே தான் பிரச்சனைகள் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக மாறுவதற்கு என்னுடைய வாய்ப்புகள். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்ததுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443819269. நன்றி, வணக்கம்.